சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சந்தேகமே வேணாண்டா, கன்ஃபார்மா துர்கா தான் பண்ணிருக்கா. என்ன மலர் சொல்ற? ஆமாண்டா, வீட்டுக்குள்ள வந்தவனோட நோக்கம் என்ன அட்டாக் பண்றது மட்டும்தான். அவ போய் சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட சமாளிச்ச மாதிரி அவனுங்க திருடெல்லாம் வரல. என்ன அடிக்கிற அளவுக்கோ இல்ல என்ன காலி பண்ற அளவுக்கோ வெறியோடு இருக்கிறவ இவ ஒருத்தி மட்டும் தாண்டா. அதனால எந்த சந்தேகமும் இல்லாம என்னால சொல்ல முடியும், இதுக்கு காரணம் அந்த துர்கா மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசும்போதும் செண்பகவள்ளி மேடம் ஐஜிக்கு கால் பண்றேன்னு சொல்லும் போதும் அவ முகத்துல இருந்த பயத்தையும் பதட்டத்தையும் நான் பார்த்தேன்டா. அதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சது இதுல இவ சம்பந்தப்பட்டிருக்கான்னு. அப்புறம் என்ன மலரு, மேடத்துக்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? இல்லடா, கையில எவிடன்ஸ் எதுவும் இல்லாம இவதான் பண்ணான்னு சொன்னோன்னா இப்போ மேடம் கிட்ட எமோஷனலா நாடகம் ஆடி சமாளிச்ச மாதிரி மறுபடியும் சமாளிச்சிருவா. முதல்ல நமக்கு துர்கா சம்பந்தப்பட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கணும். அதை வச்சுதான் நம்ம மேடத்துக்கிட்டயும் போலீஸ் கிட்டயும் போக முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஐஸ்வர்யா, சொல்லுங்க அண்ணி. டிஃபன் ரெடி, நீ வந்து சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு. சரி அண்ணி. சரி மாமா. சொல்லுமா. நீங்க காலையில போட வேண்டிய டேப்லெட் எல்லாம் போட்டீங்களா? இல்லம்மா. டிஃபன் எடுத்து வைக்கவா? நீ டிஃபன் எடுத்து வைமா, நான் போய் டேப்லெட் போட்டு வந்துடுறேன். சரியா? அத்தை சாப்பிட வாங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல வெளியில கிளம்புறவங்க சாப்பிடட்டும். போயிட்டு சந்தோஷ வர சொல்லு. அவன் தான் சீக்கிரம் ஆபீஸ் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரிங்க அத்தை. இன்னும் 20-30 மினிட்ஸ்ல ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். நீங்கள் கிளைண்ட்டை நேராக அங்கேயே வர சொல்லிடுங்க. என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை அங்கேயே வச்சு பேசி முடிச்சிடலாம். நம்ம பிரீத்திக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சரி, அப்போ நானும் உடனே கிளம்பி அங்கே வந்துடுறேன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே, நான் வைக்கிறேன். எங்க என்னங்க சாப்பிட வாங்க. வந்துட்ட பார்வதி. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லைங்க, இனிமேதான். நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க, நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். எது பொறுமையா சாப்பிட்டுக்கிறியா? பார்வதி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ எந்த வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்கனா இல்லையா? நீ என் பேச்சு கேட்கவே மாட்டியா? சாப்பிட்டு நீ டேப்லெட் போடணும்ல. டாக்டர் சொன்னதெல்லாம் மறந்து போச்சு உனக்கு? ஐயோ, நான் அதெல்லாம் மறைக்கலைங்க, நான் அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க பாரு பார்வதி, கம்பெனி ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒர்க் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதனால என்னால உன் கூட இருந்து கவனிச்சுக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு நீயே உன்னை பாத்துக்கோ. நீ இங்க கரெக்டா சாப்பிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாதான் நாங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியும். இந்த மாதிரி நேரத்துல நான் கூடவே இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை. ஏங்க, அதுல என்னங்க இருக்கு? உங்க வேலையும் முக்கியம் தானே. நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நானும் உங்க குழந்தையும் நல்லா இருப்போம். நான் கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் போட்டு என்ன நல்லா பாத்துக்கிறேன். போதுமா? நீங்க எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸா உங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்க பொண்டாட்டி, உங்க உத்தரவுப்படியே பண்றேன். போதுமா? அண்ணி, உங்க போன் அடிக்குது. என்னங்க, நீங்க வாங்க, நான் போய் யாருன்னு பாக்குறேன். ஓகே, சரிங்க. போன் வருது அண்ணி. சரி. கட்டெரும்பு. ஹலோ, சொல்லுடா கட்டெரும்பு. ஹலோ பார்வதி. என்னாச்சு கட்டெரும்பு, என்னாச்சு? ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? பார்வதி, அர்ஜுன் சாருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். டேய், என்னடா சொல்ற? அர்ஜுனுக்கு என்னாச்சு? கட்டெரும்பு, இப்ப அர்ஜுன் எப்படி இருக்காரு? அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? கை காலெல்லாம் பலமா அடிபட்டுருச்சு. ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு பார்வதி. ஆபரேஷனா? ஐயோ கடவுளே.
மலர் எங்கடா இருக்கா? அவ எப்படி இருக்கா இப்போ? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மலருக்கு எதுவும் இல்ல பார்வதி. அர்ஜுனுக்கு தான் பலமான அடி. அர்ஜுனுக்கு உள்ள ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் அங்கதான் இருக்கோம். அதான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு கால் பண்ணேன். சரி, நீ போனை வை, நான் உடனே கிளம்பி வரேன். சரி. என்னங்க, வாங்க நம்ம உடனே ஏய், இரு ஹாஸ்பிடல் இரு போலாம். பதறாத. யாருக்கு என்னாச்சு? திடீர்னு ஹாஸ்பிட்டல் போலாங்கற? ஏங்க, அர்ஜுனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்ன சொல்ற? அர்ஜுனுக்கு என்னாச்சு? தெரியலங்க. யாரோ நேத்து அவங்க வீட்டுக்குள்ள வந்து மலர் அட்டாக் பண்ணாங்களாம். அது தடுக்க போனப்பதான் அர்ஜுனுக்கு அடிபட்டிருக்கு. அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு கட்டெரும்பு ஃபோன் பண்ணா. நீங்க முதல்ல வாங்க, நம்ம உடனே போலாம். இப்ப மலர் வேற அங்க தனியா என்ன பண்றாலோ தெரியல. ஏய் பார்வதி, இங்க பாரு. இரு இரு, டென்ஷன் ஆகாத. நீ இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஓவரா எமோஷன் ஆகக்கூடாது. நீ கர்ப்பமா இருக்கிறத வச்சுதான் அக்காளும் தங்கச்சியும் ஓவரா ஆட்டம் போடுறீங்க. இப்போ அதை வச்சு 2 பேரையும் பிரிக்கிற. ஏங்க, டென்ஷன் ஆகாம எப்படிங்க இருக்க முடியும்? நீங்க வாங்க, நம்ம நேர்ல போய் ஏய், பார்த்துட்டு வந்துடலாம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? என்னவோ போலாங்கிற? இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியில எல்லாம் போக கூடாது. நீ கர்ப்பமா இருக்கன்றது கொஞ்சமாவது உன் மனசுல இருக்கா? உனக்கு ஃபோன் பண்ணவங்களுக்கு தான் அறிவில்ல. நீ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாமா? அத்தை, என்னத்த பேசுறீங்க நீங்க? அங்க அர்ஜுனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. அவர் என்னோட தங்கச்சி புருஷன். இந்த மாதிரி நேரத்துல கூட போய் பார்க்கலன்னா எப்படி அத்தை? எங்க வாங்கங்க போலாம். இந்த மாதிரி நேரத்துல மலர் கூட நான் இருக்கணுங்க. ஏய், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? இத பாரு, உன் இஷ்டத்துக்கு அப்படியெல்லாம் உன்னை போக விட முடியாது. உன் வயித்துல குழந்தை உண்டாகணும்னு எத்தனை நாள் எத்தனை கோவிலுக்கு போய் நான் வேண்டியிருப்பேன். அந்த கடவுள் புண்ணியத்துல இப்பதான் அது கை கூடி வந்திருக்கு. நீ பாட்டுக்கு வெளியில போய் அது இல்லன்னு ஆயிடுச்சுன்னா என்னடி ஆவறதே? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அத்தை. நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன். பாத்தியாடா இவள? என் பேச்ச கேட்க கூடாதுன்னு இவ இப்படி எல்லாம் வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் யாருக்காக சொல்றேன்னு அவளுக்கு கொஞ்சமாவது புரியுதா பாருடா. வீட்டுல பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லணும். பார்வதி, அம்மா நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க. இந்த மாதிரி டைம்ல நீ அங்க அங்க டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டரே சொன்னாங்கன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் எப்படி பார்வதி உன்னை கூட்டிட்டு போக முடியும்? ஏங்க, என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? நமக்கு பிரச்சனை இருக்கும் போதெல்லாம் கூட இருந்தவ மலரு. இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அவளை எப்படிங்க தனியா விட்டுட்டு நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும்? அதுவும் இல்லாம